வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் குலதெய்வன் வழிபாட்டின் அதிசயங்களும் அதில் நிறைந்திருக்கக்கூடிய மர்மங்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் யாருமே சொல்லிராத மாடசுவாமியின் கதை, அதாவது சங்கிலி மாடசுவாமியின் கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சங்கிலி மாடசுவாமியின் கதையை பற்றி பார்க்கணுன்னா சில ஊரில் நடந்த சில சம்பவங்களை பற்றி சொல்லணும். ஒரு சிறு கதை இருக்குது. அந்த கதையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதில் தான் சங்கிலி மாடசுவாமி எதனால் அவதரித்தார், எதற்காக அவதரித்தார், ஐயனார் எதற்கு சங்கிலி மாடசுவாமிக்கு அவதாரம் கொடுத்தார் என்பது பற்றி தெரியும். காரையாறில் விட்டிருக்கும் சொரிமுத்து ஐயனார், பிறகு மாடதேவதைகள், பூதகணங்கள் ஐயனார் தலைமையேற்று ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நிலையம் வாங்குவதற்காக ஐயனார் தலைமையேற்று அவரோட தலைமையேற்று இவர்கள் படைசூழ செல்கிறார்கள். பூதகணங்களாகிய சங்கிலி பூதத்தாரும் சரி, சுடலை மாட சுவாமியும் சரி, தலவாய் மாட சுவாமி, அனைத்து தேவதைகளும் அவர் பின்னாடி செல்கிறாங்க. அவர் பின்னாடி செல்லும்போது பிற ஊரில் இருக்கும் வாதைகளும் இவர்கள் பின்னாடி சென்றால் நமக்கு வேண்டியது கிடைக்கும், நமக்கு வேண்டியது மட்டும் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும் என்று எண்ணி ஐயனாரோட தலைமையேற்று அவர் பின்னாடி செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும்போது அவருக்கு தேரி குடியிருப்பு என்ற இடத்தில் ஐயனாருக்கு அவ்விடம் பிடிக்க அவ்விடத்தில் அவர் ஒரு நிலையம் வாங்குகிறார். அவரோடு சேர்ந்து வந்த பூதகணங்களும் அந்த இடத்தில் அமர்கின்றன. அப்போது நாம் இவ்விடத்தில் அமர்ந்ததற்கு சான்றாக அவ்வூரில் இருக்கும் பெரியவர்களிடம் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் நமக்கு பூஜைகளும் வழிபாடு முறைகளும் நடக்கும் என்று எண்ண ஐயனார் அவ்வூரில் இருக்கும் பெரியவர்கள் கனவில் போய் செல்கிறார். நான் இவ்வூரில் எல்லையில் அமர்ந்திருக்கிறேன், என்னை வழிபட துவங்குங்கள், உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியது கிடைப்பது மட்டுமல்லாமல் இவ்வூரை நான் காத்தருள்வேன் என்று ஐயனார் வாக்கு கொடுக்கிறார். அதை ஊரில் உள்ள பெரியவர்கள் கலந்து ஆலோசனை செய்து ஐயனாருக்கு சிறை எழுப்பி வழிபட துவங்குகிறார்கள். அப்போது வழிபட துவங்கும்போது இவர்களுடைய குலத்தொழில் விவசாயத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஐயனாரை வழிபட்ட பின்பு இவர்கள் விவசாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அமோகவும் விளைச்சலாகிறது. அப்போது அவ்வூரில் இருக்கும் அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பிக்கிறார்கள். பின்பு அவர்கள் அவ்வூரில் இருக்கும் பெரியவர்கள் கலந்து ஆலோசனை செய்கிறார்கள். இவ்வூரில் இருக்கும் ஐயனார் மிகுந்த சக்தி வாய்ந்தவர், நாம் இவருக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பின்பு அவ்விடத்தில் ஒரு கோயில் ஒன்றை எழுப்புகிறார்கள். கோயில் ஐயனாருக்கு மட்டும் எழுப்புகிறார்கள். பிற மாட தேவதைகளுக்கோ பூதகணங்களுக்கோ அம்மன் தெய்வங்களுக்கோ வாதைகளுக்கோ எழுப்பவில்லை. ஐயனாருக்கு மட்டும் எழுப்புகிறார்கள். ஐயனாருக்கு மட்டும் படையல் போடுகிறார்கள். ஐயனாருக்கு மட்டும் பூஜை செய்கிறார்கள். ஐயனாருக்கு நடக்கும் பூஜைகளை பூதகணங்களும் மாட தேவதைகளும் பிற தேவதைகளும் மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை கண்ட கள்வர்கள் இவ்வூரில் நாம் களவாட சென்றால் நமக்கு வேண்டியது கிடைக்கும் என்று எண்ண கள்வர் கூட்டத்தின் தலைவனிடம் போய் சொல்கிறார்கள். அப்போது கள்வர் கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் கலந்து ஆலோசனை செய்கிறார்கள். அப்போது கள்வர் கூட்டத்தில் சில பேர் அவ்வூரை ஐயனார் காவல் காத்து கொண்டிருக்கிறார், நாம் அவ்வூரில் களவாட சென்றால் ஐயனார் நம்மளை ஏதாவது செய்து விடுவார் என்று சொல்கிறார்கள். அப்போது சில பேர் கள்வர் கூட்டத்தில் இருக்கும் மீதி சில பேர் ஐயனாராவது பூதமாவது சாமியாவது என்று கிண்டல் செய்ய நாம் களவாட செல்வோம் என்று கூறுகிறார்கள். பிறகு ஒரு நாள் இரவு அவ்வூருக்கு களவாட செல்கிறார்கள். களவாட செல்லும்போது அவ்வூரில் எல்லையை காவல் காத்து கொண்டிருக்கும் ஐயனார் மற்றும் மாட தேவதைகளும் பூதகணங்களும் அவர்களை பயமுறுத்தி அடித்து அனுப்புகிறார்கள். இதை கள்வர் கூட்டத்தின் தலைவரிடம் போய் சொல்கிறார்கள். அப்போது நாம் அவ்வூரில் களவாட செல்ல வேண்டுமென்றால் அவ்வூரில் எல்லையில் காத்து கொண்டிருக்கும் ஐயனாரை பிடித்து கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட மாந்திரவாதி இவ்வூரில் எங்கேயாவது உண்டா அப்படின்னு கள்வர் கூட்டத்தில் அனைவரிடம் கேட்கிறார். அப்போது கள்வர் கூட்டத்தில் உள்ள சில பேர், அப்படிப்பட்ட மாந்திரவாதி இந்நாட்டில் இல்லை, மலையாள நாட்டில்தான் இருக்கிறார். அப்போது நம்ம அவரை கூட்டி அந்த ஐயனாரை கட்டினால் மட்டும் நம்ம ஊரில் களவாட செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த மாந்திரவாதியை அழைக்கிறார்கள். அந்த மாந்திரவாதி கள்வர் கூட்டத்திடம் ஒரு திட்டம் தீட்டுகிறார். நீங்கள் களவாட சென்றால் நான் ஐயனாரை கட்டுகிறேன், நீங்கள் களவாட சென்றால் களவாடிய சில பொருட்களில் எனக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அதற்கு கள்வர் கூட்டத்தில் அனைவரும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள்.
பின்பு அவர் நான் கோயிலை பார்க்க வேண்டும், அக்கோயில் நடக்கும் பூஜை முறைகளை நான் பார்க்க வேண்டும் என்று மாந்திரவாதியை கல்வர் கூட்டத்திலும் சொல்கிறார். கல்வர் கூட்டத்தில் சில பேர் அக்கோயில் போய் மாந்திரவாதியை விடுகிறார்கள். மாந்திரவாதியை அக்கோயிலை உன்னிப்பாக கவனிக்கிறார். அக்கோயில் நடக்கும் பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் உன்னிப்பாக கவனிக்கிறார். அவருக்கு இந்த கோயிலில் ஐயனார் மட்டும் இல்லை, பிற தேவதைகளும் இக்கோயிலில் உள்ளனர். அதனால்தான் ஐயனார் இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறார். ஐயனாரை பிடித்து கட்ட வேண்டுமென்றால் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல, அதற்கு சில பொருட்கள் வேண்டும் என்று கல்வர் கூட்டத்தில் உள்ள தலைவனிடம் மாந்திரவாதி கூறுகிறார். மாந்திரவாதி கல்வர் கூட்டத்தின் தலைவரிடம் அவருக்கு வேண்டிய பொருட்கள் 21 ஆடு, 21 வகையான பழங்கள், 21 சேவல் மற்றும் சுடுகாட்டு சாம்பல், இதை அனைத்தையும் ரெடி பண்ணி தாருங்கள் என்று மாந்திரவாதி கல்வர் கூட்டத்தின் தலைவரிடம் தெரிவிக்கிறார். கல்வர் கூட்டத்தின் தலைவரிடோ நான் உடனே ரெடி பண்ணி தருகிறேன், நீங்கள் உடனே அந்த ஐயனாரை பிடித்து கட்டுங்கள் என்று சொல்கிறார். உடனே அமாவாசை அன்று பூஜையை ஆரம்பித்த மாந்திரவாதி கல்வர் கூட்டத்திற்கு சொல்கிறார், இப்போ நான் உடனே ஐயனாரை பிடித்து கட்டப் போகிறேன் பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போது ஐயனாருக்கு படையல் போட்டு, பூதகணங்களுக்கும் படையல் போட்டு, மாட தேவதைகளுக்கும் மாதைகளுக்கும் படையல் போட்டு அனைத்து தேவதைகளையும் ஐயனாரையும் ஒரு மண் கலயத்திற்குள் போட்டு அடைக்கிறார். மண் கலயத்தில் போட்டு அடைத்து அதை தாமிரபரணி நதியில் விட்டுவிடுகிறார். பின்பு தாமிரபரணி நதியில் செல்லும் போது பாதைகளும் பூதகணங்களும் ஐயனாரிடம் முறையிடுகின்றன. ஐயாவே, ஐயனாரே, எங்களுக்கு இந்த நிலையா? நாங்கள் இப்படி வந்து மண் கலயத்திற்குள் நாம் அடைபட்டு விட்டோமே, இப்போ நாம் என்ன செய்வது என்று கூற ஐயனார் அதற்கு பதில் உரைக்கிறார். உங்கள் கூட்டத்தில் ஒருவரை காணவில்லை, பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போது பேச்சியும் சுடலுமென் யாரை காணவில்லை என்று பார்க்கிறார்கள். தளவாய் மாடசுவாமியை காணவில்லை. ஆம், தளவாய் மாடசுவாமி வெளியே தான் இருக்கிறார், அவர் வந்து தான் நம்மளை காப்பாற்றப் போகிறார், பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கும் என்று பாருங்கள் என்று சொல்கிறார். உடனே இந்த கல்வர் கூட்டமோ அனைத்து தேவதைகளையும் பிடித்து விட்டார்கள், இனி நமக்கு ஒரு பயமில்லை என்று களவாட செல்கிறார்கள் அவ்வூருக்கு களவாட செல்லும் போது அவ்வூரில் இருக்கும் தளவாய் மாடன் அவர்களை பயமுறுத்துவது மட்டும் அடித்து துவம்சம் செய்கிறார். உடனே ஓடி வந்து கல்வர் கூட்டத்தின் தலைவரிடம் சொல்ல மாந்திரவாதியையும் திகைத்து போய் நிற்கிறார்கள். என்னது, இன்னும் தேவதை இருக்கா? அப்போ என்ன தேவதை என்று மை உருட்டி சோவி போட்டு மை தட்டி பார்க்கிறார் மாந்திரவாதி. மைதிட்டு பார்க்கும்போது அவ்வூரில் ஒரு தேவதை இருக்கிறது, தளவாய் மாடன். இவரை பிடித்து கட்ட வேண்டும், இவரை பிடித்து கட்டுவது மட்டுமல்லாமல் அவரை சங்கிலி போட்டு அடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது சங்கிலியால் கெட்டி அவருக்கு படையல் போட்டு தளவாய் மாடனையும் மந்திரக்கட்டிற்குள் கொண்டு வருகிறார் மாந்திரவாதி. மந்திரக்கட்டிற்குள் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தளவாய் மாடனை ஒரு கட்டிற்குள் போட்டு அடைக்கிறார். பின்பு கல்வர்கள் இனி நமக்கு ஒரு பயமில்லை என்று தேடி குடியிருப்புக்கு சென்று அவ்வூரில் களவாட ஆரம்பிக்கிறார்கள். களவாடிய பின்பு களவாட ஆரம்பிக்கிறார்கள். அவ்வூரில் உள்ள மக்கள் அனைவரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். நம் பொருட்கள் அனைத்தும் களவாடி சென்று விட்டன அப்படின்னு என்று திகைத்து போய் நிற்கிறார்கள். உடனே எல்லையின் காவல் தெய்வமாக வீட்டிற்கும் ஐயனாரிடம் முறையிடார்கள். ஐயனாரோ தளவாய் மாடனை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார். ஐயனே, நீங்கள் என்னை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைத்தீர்கள், நான் அதற்கு மாறாக தவறு எழுத்து விட்டேன் என்று தளவாய் மாடன் ஐயனாரிடம் முறையிட ஐயனார் தளவாய் மாடனம், நீ கவலைப்படாதே, உனக்கு போட்டிருக்கும் கற்றுக்கு நீ விஸ்வரூபம் எடுத்தால் அந்த கற்று உடையும் என்று சொல்ல அவர் விஸ்வரூபம் எடுக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் தளவாய் மாடன் ஆங்கார சொரூபம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மாந்திரவாதியை கருவறிக்கிறார். மாந்திரவாதியை கொள்கிறார் தளவாய் மாடன். மாந்திரவாதியை கொன்ற பின்பு தாமிரபரணி நதியில் சென்றிருக்கும் மண் கலயத்திற்குள் அடைபட்டிருக்கும் அனைத்து தேவதைகளையும் விடுவிக்கிறார் தளவாய் மாடன். அனைத்து தேவதைகளும் வெளியே வந்து கல்வர் கூட்டத்தை பழிவாங்குவதற்கு துடியாக நிற்கின்றன. அப்போது ஐயனார் வன்னியராஜாவை கூப்பிட்டு அனைத்து கல்வர்களையும் வெட்டி வீழ்த்தி வா என்று சொல்கிறார். வெட்டி வீழ்த்தி வந்தவுடன் தளவாய் மாடன் ஐயனாரிடம் முறையிடுகிறார். ஐயனே, நான் கண்ட அவதாரத்திற்கு பெயர் என்னவோ அப்படின்னு என்று கேட்கிறார். ஐயனார் எடுத்துரைக்கிறார். தளவாய் மாடன், நீ எடுத்த இந்த அவதாரத்திற்கு சங்கிலி மாட சுவாமி என்று பெயர், உன்னை நம்பி ஒரு கூட்டம் வரும், அவர்களை நீ காத்து அருள்வாய் என்று ஐயனார் பதிலுக்கு தளவாய் மாடனும் சொல்கிறார். அப்படியே ஐயனே, ஆனால் தளவாய் மாடன் ஒரு வரம் கேட்கிறார் ஐயனாரிடம். ஐயனே, நான் எடுத்த அவதாரத்தில் என்னை வந்து வணங்கும் மக்களுக்கு நான் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, இந்த மாந்திரிக கட்டு அனைத்திலும் இருந்து காத்தரல வேண்டும், இந்த கட்டு போட்டாலும் நான் அடங்கக்கூடாது என்று ஒரு வரம் ஒன்று ஐயனாரிடம் கேட்கிறார். ஐயனார் அதற்கு சரி என்று எடுத்துரைக்கிறார். இப்படி தான் சங்கிலிமாடசாமி உருவான கதை, சங்கிலிமாடசாமி வந்த கதை.